சாதாரண உலக சுகங்கள், விஷய சுகம், விஷய சுகத்தில் ஒரு அலுப்பு வந்துடும். விஷய சுகத்தில் ஒரு அலுப்பு வந்துடும். நீங்கள் எவ்வளோ தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க, எவ்வளோ தான் டிவி பார்ப்பீங்க, விஷய சுகத்துக்கு ஒரு எண்டு இருக்குது, அலுப்பு வந்துடும். இறை பக்தி, இறை அன்பு என்பதற்கு அலுப்பே கிடையாது. நேற்று ரொம்ப பாலாஜி பாகவதர் அந்த நிகழ்ச்சிகள் வாயிலாக அம்மாவுடைய அன்பு வெளிப்படுகிறது. இந்த பாகவதம், ராமாயணம் மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது கேட்டான், இப்போவும் கேட்குறான், அதே ஆர்வத்தோடு கேட்குறான். இப்போ இறை பக்தி என்பது அலுப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றால் அதுதான் நம்முடைய உண்மையான சுபாவம், இயல்பு. இந்த விஷய சுகம் என்பதெல்லாம் நமக்கு வெளியில் இருக்கக்கூடியது. ஆனால் சுகம் என்பது ஆன்மாவை சேர்ந்தது. ஆனால் விஷயக்கூடியது. ஆன்ம சுகம் என்பது தானாக வெளிப்படக்கூடியது. ஆன்ம சுகம் தானாக வெளிப்படக்கூடியது. கேவலம், சம்ஸ்கிருதத்தில் கேவலம் என்று சொல்வார். கேவலம்னா தமிழில் சொல்கிற கேவலம் இல்லை. கேவலம் என்றால் எதையும் சாராதது அப்படின்னு பேர். பிரம்மானந்தம் பரமசுக்கதம் கேவலம் சுகம். அது எதையும் சாராது தானாக வெளிப்படக்கூடியது. அப்படி ஒரு சுகம் இருக்கான்னு கேட்டோன்னா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும், இதெல்லாம் அனுபவிக்கிறோம். எங்கே? ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்தில். ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாம் மனதை, இந்த உலகத்தை, இந்த உடலை எல்லாம் தாண்டி போயிடும். அது ரொம்ப அற்புதமான இறைவனுடைய. ஆனால் இந்த செயலை நீ ஒப்புக்கொள்றியா? ஒன்றால் நீயாக நினைத்து இப்போ நான் தூங்கணும், அது வராது. அது எப்போ வருமோ அப்போ தான் வரும். அது அதே மாதிரி எப்போ போகணும் போயிடும். இல்லை ஒரு 2 மணி நேரம் சேர்ந்து தூங்கணுன்னா. இப்போ பகவான் அது பெரிய கருணை, பரம கருணை. அது இப்போ நமக்கு அந்த ஆத்ம சுகத்தினுடைய அனுபவத்தை கொடுக்குறான். அது எவ்வளோ நேரம்னு தெரியல நமக்கு. இருந்தாலும் அது நமக்கு எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது பார்க்குறது. ரொம்ப ரெஃப்ரெஷ்டு. மாணவர்களாக இருக்கும்பொழுது நமக்குலாம் அனுபவம் இருக்குது. படித்து நம்மை அறியாமல் களைச்சி போய் தூங்கிடுறோம். காலையில் எழுந்திருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அதே வேகத்தோடு திரும்பவும் ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த சக்தி, அந்த புத்துணர்ச்சி எங்கேருந்து வந்ததுன்னா அது ஆத்மாவனுடைய இயல்பு. ஆகவே அது ஆத்ம சுகம் என்பது நம்முடைய இயல்பு. அது ஆகவே அந்த சுகம் இப்படி தெய்வங்களிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவர்கள் மூலமாக நாம் அந்த சுகத்தை பெற முயற்சிக்கிறோம். அவர்களெலாம் சச்சிதானந்த ஸ்வரூபி என்று சொல்கிறோம். ஒரு உருவத்தை, நாமத்தை எடுத்து வந்து நம்மை அனுக்கிரகிக்கிறது. அனுக்கிரகாய பூதானாம் மானுஷம் தேகமாஸ்திதா பஜதே தாதிருஷி கிரீடா யா ஸ்ருத்வா தத்பரோ பவேத். பாகவதத்தினுடைய முக்கியமான ஒரு அவதார தத்துவத்தின் முக்கியமான கோட்பாடு. அவதாரம் என்றால் என்ன சொல்லும்பொழுது, அனுக்கிரகாய பூதானாம் அனுக்கிரகாய, நம்மை போன்றவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக மானுஷம் தேகம் ஆஸ்திதாக, இந்த மனித உடலை தாங்கி வருகிறார் பகவான். நமக்காக அந்த பரம்பொருள்
ஒரு வடிவத்தை எடுத்து நாமத்தை ஏற்று இந்த உலகிலே தன்னுடைய லீலையை செய்கிறது. பஜத்தே தாதிருஷி கிரீடா. கிரீடா என்றால் விளையாட்டு, லீலை அவனுடைய விளையாட்டு. எப்படி என்ன மாதிரியான வேஷம் போட்டு எப்படி விளையாடினால் அவனுடைய மனதை கவர முடியும்? என்ன மாதிரி பஜத்தே தாதிருஷி கிரீடா, இந்த மாதிரி வேஷம் போட்டால் அவனுடைய மனதை கவர முடியும். நான் ஏற்கனவே நிறைய சத் சங்கத்தில் சொல்லியிருக்கேன், எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒவ்வொருத்தரை தன்னிடம் கவர்ந்தார். 1-2 இன்சிடெண்ட்டு கேட்டிங்கன்னா சிரிப்பாக இருக்கும். ஒருத்தரை கேட்டேன், நீங்கள் எப்படி ராமகிருஷ்ணன்கிட்ட வந்தீங்கன்னா, திருட வந்தால் என்னை பிடிச்சிட்டார் அப்படின்னார். நிஜமாவே சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் பவஹாரி பாபாவை பற்றி. திருடன் பவஹாரி பாபா அவருடைய குகையில் அவர்கிட்ட இருந்ததே 1-2 தட்டு முட்டு சாமான், ஏதோ பாத்திரம் தட்டி என்ன இருந்ததோ என்னமோ, அதை திருடுறதுக்கு வந்து திருடிட்டான். திருட்டு ஓடுறான். பவஹாரி பாபா பார்த்தார், பாத்திரம் கொண்டு போனால் மூடி விட்டுட்டு போயிட்டானேன்னு மூடி தூக்கிட்டு பின்னாடி ஓடுறாரான். அவன் பயந்துட்டான். ஓ என்ன இவ்வளோ வேகமாக ஓடுறாருன்னு அவனும் வேகமாக ஓடுறானா. இவர் விடவேல பிடிச்சிட்டாரான். பயந்துட்டானா, என்ன அலறான், தப்பு பண்ணது தப்பு அல்லப்பா, மூடி விட்டுட்டு போயிட்டிய அப்படின்னு மூடியை கொடுத்தாரான். இது யார் சொன்னான்னா விவேகானந்த் சொல்கிறார். ஹரித்வார் ரிஷிகேஷ் இமயமலையில் அவர் பரிவிராஜக்கர் இருந்த பொழுது ஒரு சாது இந்த கதையை சொன்னாராம். சொல்லிவிட்டு அந்த திருடன் யார் தெரியுமான்னு, யாருன்னு, நான் தான். இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? நான் எத்தனையோ திருடிருக்கேன், ஆனால் இன்றைக்கி தான் ஒருத்தர் இதையும் விட்டுட்டு போயிட்டேன்னு கொடுக்குறாரு. திருடன் மேலே இவ்வளோ கரிசனையா? இப்படி ஒரு மனது இருக்க முடியுமா? அவருடைய செயல் அவனுடைய மனதை கவர்ந்தது. அப்போ அதை சீச்சி, இது ரொம்ப ஈனமான மோசமான தொழில் திருடுறது, இதை விட உயர்ந்த ஒரு நிலை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, அதெல்லாம் தானாகவே அவனுக்கு புரிகிறது. அவன் இந்த வாழ்க்கைக்கு ஈர்க்கப்படுகிறான். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், வேஷம் போட்டான் ஒருத்தன், மீன் பிடிக்கிறானா. மீன் பிடிச்சிட்ருக்கான், சத்தம் கேட்டு அந்த தோட்டத்து முதலாளி வேலைக்காரங்களை கூப்பிட்டு என்னமோ சத்தம் கேட்குதை பாரு. அவங்களாம் லாந்தரில் எடுத்துகிட்டு வராங்களாம். சத்தம் கேட்டதும் இந்த மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணானா, திருட வந்தவன் உடனே பக்கத்தில் எங்கேயோ போய் அப்போ தான் நெருப்பு மூட்டி யாரோ குளிர் காஞ்சிருக்காங்க, சாம்பல்லாம் இருந்ததுதான், உடம்பெல்லாம் பூசிட்டான். இது உட்காந்து ஓம் நம சிவாயின்னு உட்காந்துட்டான். இவங்களாம் தேடுறாங்க, ஒருத்தனையும் காணுமே. ஆனால் ஒரு சாது உட்காந்துருக்கார். இவ போய் சொல்கிறான், எஜமானர்கிட்ட சொல்கிறாங்க, சத்தம் என்ன எங்கேருந்து வந்து தெரியல, ஆனால் ஒரு தோட்டத்துக்கு ஒரு சாது வந்திருக்கார், உட்காந்து இறைநாமம் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்படின்னு ஓடி வந்தாராம். அவர் சாஷ்டாங்கம் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அவருக்கு என்ன உபச்சாரம், பால் வேணுமா, பழம் வேணுமா, அது வேணும். அப்போ நம்ம கிராமத்தில் நம்ம ஜமீன்தார் வீட்டுக்கு பெரிய சாது வந்திருக்கிறார், உடனே செய்தி பரவுகிறது. கிராம மக்கள் எல்லாம் வந்து விடுகிறாள், பூ என்ன பழம் என்ன அமக்கலாம். இவன் பார்த்தான், என்னடா அது, நான் சும்மா வேஷம் போட்டோம் அதுக்கே இப்படியா, நிஜமாகவே சாது ஆயிட்டான்னு எப்படி இருக்கும்? ராமகிருஷ்ணர் சொல்கிறார். இதுதான் சாதனை. செயற்கையை இயற்கையாக்க வேண்டும். இப்போ பக்தி என்பது என்ன? அந்நியாருடைய வாழ்க்கையில் இப்போ பார்க்க போகிறோம். அம்மாவுடைய அன்பு பெற்ற பின் வேறு என்ன வேணும்னா, வேறு எதுவும் வேணாம், ஆனால் நிறைய வேணும். யாரோ சொன்னாங்க, நிறைய வேணும், இது போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அது உள்ள நிறையணும். நிறையறதுக்கு இடம் இருந்தால் தானே. ஏன் வேறு இதெல்லாம் உட்காந்துருக்க, வேற எல்லாம் உட்காந்துருக்கு, அதெல்லாம் போகணும். நஷ்டப்பிராயேஷு, இதுவும் பாகவதத்தில் இருக்கும், அற்புதம். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு
நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் பாகவத சேவை, நித்தியம் தொடர்ந்த இடைவெளி இல்லாத தொடர்ந்த நித்தியம் பாகவத சேவை, பகவானுடைய சேவை. பகவானுடைய சேவை எப்படி அமைகிறது? நவவிதா பக்தின்னு சொன்னார். 9 விதங்களிலே பகவானுடைய சேவை ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று சொன்னார். 9 வகைகளில் பகவானுடைய சேவை நடைபெறுது. சேவைன்னா வழிபாடு. பகவானுடைய நாமத்தை சொன்னால் வழிபாடு, பூஜை செய்தால் வழிபாடு, ஸ்மரணம் நினைத்தால் வழிபாடு, பக்தர்களுக்கு சேவை செய்தால் அது வழிபாடு. கடைசியில் ஒன்றையே பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டால் சேவை அங்கே நிறைவு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ இப்படிப்பட்ட பாகவத சேவையால் நித்தியம் தினசரி பண்ணணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் உதாரணம் சொல்வார் அடிக்கடி. அவர் தோத்தாபுரி அவருடைய குருக்கிட்டேருந்து தெரிஞ்ச இந்த உதாரணம் சொல்வார். அவருடைய குரு தோத்தாபுரி கமண்டல் வச்சுருப்பாராம். சாதுக்கள்கிட்ட கமண்டல் இருக்கும், ஏன்னா தண்ணி வேணுமே, அவங்களாம் வாண்டரிங் சுற்றுறவங்க தானே. இப்போ கையில் தண்ணி வேணும் குடிக்க தாகத்துக்காக கமண்டல் வச்சு பித்தளை சொம்பு வச்சுருந்தாராம். தினம் அது புளி போட்டு பழன்னு தேய்ச்சி வச்சுருப்பாராம். ஸ்ரீராம் கேட்பாரான், என்ன தினம் உட்காந்து தேய்க்கிறீங்களே? அவனுக்கு தெரியாதா, ஒரு நாள் விட கருத்துறோம் அப்படின்னு வரான். ஸ்ரீராமகிருஷ்ணன் உடனே அவர் பளிச்சுன்னு, ஓ இப்படித்தான் மனசு, ஒரு நாள் பகவான் நாம சொல்லாமல் விட்டன்னா உடனே கருத்துறோம். அதனால் காமக்ரோதாதிகளால் தேய்க்கணும் அப்படின்வார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்புறம் அவருக்கும் சொன்னாராம், ஆனால் இதுவே தங்கமாக இருந்தால் தினம் தேய்ப்பீங்களா? ஸ்ரீராமகிருஷ்ணன் அந்த மாதிரி நீ பகவானை முழுவதுமாக அடைந்த பிறகு எந்த சர்வசாதாரணம் அவனுக்கு சகஜமாக இருக்குது. பகவானை நினைப்பது எப்படி சுவாசிக்கிறானோ, சுவாசிப்பது என்பது இயல்பாக இருக்குது. நம்முடைய முயற்சின்ற நடக்கிறது. நம்முடைய கவனம் அங்கே கவனமே போகிறதில்ல. இப்போ சொன்ன பிறந்தான் சுவாசிக்கிறோமான்னு கவனமே இல்லை, ஆனால் சுவாசம் நடந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி அவர்களாம் எப்பொழுதும் பகவானோடையே இருப்பவர்கள். அப்போ அந்த நிலையில் சாதனைகளெல்லாம் தேவையே இல்லை, தானாக கழண்டு போயிடுது. ராமகிருஷ்ணன் சொல்கிறார்ல, எல்லாம் தானாக விட்டு போயிடுது. பழம் பழுத்துதுன்னா தப்புன்னு விழுந்துருதுன்னு சொல்வார். அது மாதிரி மனது உலகத்திலிருந்து முழுவதுமாக விலகி விடுகிறது. உலகத்தின் பக்கம் போகிறதில் எங்கே போகிறது? உள்நோக்கி பாய்கிறது. பிரத்யக் பிரவணதா என்று சொல்வார். மனம் எப்பொழுதும் உள்நோக்கியதாக இருக்கிறது. அப்படின்னா பகவானுடைய நினைப்பிலேயே இருக்கிறது, அதை விட்டு விலகுவதே இல்லை. அப்படி இறை அன்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனதிலே நிறைய வேண்டும். ஆமாம், அந்த அன்பு கிடைச்சிருக்கிறதுனால தான் நாம் புண்ணியம் பண்ணவர்கள். நம்மால் ரசிக்க முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயம் அனுபவிக்க முடிகிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், பாரத நாட்டு வீழ்ச்சிக்கு காரணம் என்ன ஒன்று சொல்வார். என்ன? நம்முடைய மக்கள் நம்முடைய ஞானிகளுடைய பெருமையை புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு வந்து விட்டார். எனது குருநாதர்னு அவருடைய மை மாஸ்டர் ஸ்பீச் இருக்குது. ஏண்ட குருநாதர் அந்த சொற்பொழிவில் சொல்லுவார், மனிதன் ஏதோ பெருசாக செஞ்சிட்டா ஆகுன்னு அவனை பாராட்டுகிறோம். அவன் செய்யக்கூடிய வேலையை ஒரு நிமிஷத்தில் இயற்கை இல்லாமல் பண்ணிடும். என்ன பிரம்மாண்டமாக கட்டியிருக்கான், ஆஹா ஊன்றோம். சும்மா பூமி இப்படி ஒரு அசை செஞ்சால் போச்சு, முடிஞ்சு போச்சு. இல்லை, ஒரு மின்னல் மின்னினால் எத்தனை சக்தி வருகிறது. நாம் கஷ்டப்பட்டு அது இது என்னமோ கண்டுபிடிச்சி அமக்கலமாக பண்ணுறோம். சுவாமி விவேகானந்தர் சொல்லார்,
இயற்கையின் ஆற்றல் முன்னாடி மனித ஆற்றல் என்பது ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன, புயல் வருகிறது முன்கூட்டியே சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு புயலே வரக்கூடாது என்று என்னைக்கு செய்கிறார்களோ ஒருவேளை அன்னைக்கு சமயமே இல்லாமல் போய்விடுமோ என்னமோ. அது முடியாது. இப்போ இயற்கையின் ஆற்றல் என்பது மனிதன் சின்ன ஒன்றுமே இல்லை, ஒரு கொசு மாதிரி இருக்கான் இயற்கையின் முன்னாடி. ஆனால் அந்த இயற்கை கூட அதற்கு மேலே ஒரு தெய்வீக சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த இயற்கை அறிவுபூர்வமாக இருக்கிறது. பார்க்க தாறுமாறாக இருக்கா? இல்லை. பருவ காலங்கள் வந்து போகிறது, பூமியின் சுழற்சி, சூரியனை சுற்றி வருவது, இப்படி ரித்தம் என்று வேதத்திலே சொல்வார். ஓம் ஹ்ரீம் ரித்தம் நாம் சொல்கிறோம்ல, அந்த ரித்தம் என்பது லா ஆஃப் நேச்சர் என்று சொல்கிறார். அந்த இயற்கையும் அந்த நியதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்குகிறது. பார்க்க தாறுமாறாக இருக்கா? இன்றைக்கி 5 மணிக்கு சூரியன் உதித்தது, நாளைக்கு 7 மணி. இப்போ மழை காலம் திடீர்னு, குளிர்காலம் திடீர்னு, அப்படிலாம் கிடையாது. அதில் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அதுதான் பரம்பொருள் என்று சொல்கிறோம். அவர் சித்ஸ்வரூபி, ஞானஸ்வரூபி என்றெல்லாம் சொல்கிறோமே, அப்படி அந்த இயற்கை சக்திகளும் அந்த பரம்பொருள் அதனுடைய கட்டளைப்படி தான் இது உபநிஷத்தில் பார்க்குறோம். அந்த பரம்பொருள் இருப்பதன் காரணத்தினால்தான் சூரியன் பிரகாசிக்கிறது, நிலவு பிரகாசிக்கிறது, காற்று வீசுகிறது, அப்படிலாம் வரும். இப்போ அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளை தங்களுடைய இதயத்திலே சிறை வைத்தார்கள் இந்த ஞானிகள். எப்படி எப்படி இருக்கு பாருங்க அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள். அந்த பரம்பொருளை தங்களுடைய இதயத்திலே நித்தியமாக சதா அவர்கள் பார்த்தார்கள், தொடர்பில் இருந்தார்கள், தங்களுடையவர்கள் ஆக்கி கொண்டார்கள், அதோடு ஐக்கியமாகிவிட்டார்கள். எப்படிப்பட்ட பெரிய விஷயம்! ஏனோ கொஞ்சம் ஆற்றல் வந்தோடனே ஆகுன்றான மனிதன், சாதாரண மனிதன். இப்போ இந்த ஞானிகளுக்கு முன்னாடி பகவானி சில இடத்துல சொல்வார்ல, அகம் பக்த பராதீனக, நான் பகவான் பக்தர்களுக்கு அடிமை என்று சொல்லிவிடுகிறார். ஸ்ரீராம் சொல்லுவார், பொதுவாக பகவான் காந்தமாக இருந்து பக்தர்களை தன்பால் ஈர்க்கிறான். சில சமயத்தில் பக்தன் பகவானை ஈர்த்து விடுகிறான், பகவான் தன்வசம் இழந்து விடுகிறான். நான் சொல்கிறது, இன்றைக்கி நாம் கல்பத்தரு தினம் கொண்டாடுகிறோம் என்றால் அதுக்கு நாம் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு? கிரீஷ் சந்திர கோஷுக்கு. கிரீஷ் சந்திர கோஷ் தான் நன்றி சொல்லணும். அவர் மட்டும் அன்னைக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் அந்த தன்னுடைய அப்படிப்பட்ட ஒரு பக்தியை, இதெல்லாம் நாம் எல்லாம் சும்மா பேசுகிறோம். அவர் உண்மையாக மனப்பூர்வமாக இதயபூர்வமாக சொன்னார். ஆமாம், உங்களை பற்றி என்ன நீ எல்லாம் ஊரெல்லாம் போய் என்னென்னமா என்னை பற்றி சொல்கிறியாமேன்னு கேட்டோடனே அவர் மனதின் ஆழத்திலிருந்து சொல்கிறார், அவ்வளோ பக்தி உணர்வோடு சொல்கிறார். ஆமாம், யார்? வியாசரும் வால்மீகியும் அவர்கள் கூட தோற்று விடுகிறார்கள். அவர்களால் கூட உங்களுடைய பெருமையை முழுமையாக சொல்ல முடியலையே, நான் ஒரு ட்ராமாக்காரன், நான் என்ன உங்கள் பெருமை சொல். அவன் அவ்வளோ பக்தி பூர்வமாக சொன்ன உடனே முடிஞ்சது கதை. ஸ்ரீராமகிருஷ்ணன் தன்னை மறந்தார், தன்னுடைய நோயை மறந்தார். அப்படி மடை திறந்த வெள்ளம் போல் இன்னும் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? உங்களுக்கெல்லாம் ஆத்மா என்ன, ஆத்ம சாட்சாத்காரம் என்ன சொல்வார் மலையாள சைத்தன்ய ஹோக். தன்னுடைய உணர்வை இந்த வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிற அந்த உணர்வு போய் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன படாத படுத்தியது. ஒருத்தன் குதிக்கிறான், ஒருத்தன் சிரிக்கிறான், ஒருத்தன் புரள்றான், உடம்பெல்லாம் என்ன தாங்க முடியலையாம். திடீரென்று ஷாக் அடித்த மாதிரி இது நம்ம நரம்புகள்லாம் தயார் பண்ணாத நிலையில் இன்னும் அப்படி கோணி இப்படி கோணி ஒவ்வொருத்தர் அதை பார்த்தா சாராய கடையிலெல்லாம் சாராயம்
தாட்டம் போடுவானே அது மாதிரி இருக்கான். ஆச்சரியமாக இருக்கு. அப்படி அன்னைக்கு பகவான் இரும்பாயிட்டார், பக்தன் காந்தம். பக்தனுக்கு பகவான் அடிமை ஆயிட்டார், தன்னை இழந்தார், மறந்தார். அப்படி நித்தியம் பாகவத சேவையா, தொடர்ந்த பாகவத சேவை, இதெல்லாம் நாம் இன்னும் நிறைய செய்யணும். தினமும் செய்யணும், 24 மணி நேரம் செய்யணும். காலையில் மாலையில் கொஞ்சம் உருட்டுறோம், போக 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 ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொல்வார்? முன்னேறிச்சல் 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 என்று சொல்ல. அங்கே நின்றாத, வெறும் விறகு கட்டை, கொஞ்சம் உள்ளுக்கு போ, உள்ளுக்கு போந்தான் சொன்னார், கொஞ்சம்லாம் சொல்ல, தப்பு. முன்னேறிச்சல் தான் சொன்னார். கொஞ்சம் உள்ளுக்கு போனால் சந்தனக்கட்டையாம், சந்தன மரங்கள்லாம் குஷி தாங்கலை, அதெல்லாம் வெட்டி பணக்காரன் ஆகிட்டான். இப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு சந்தன மரமாக அவனுக்கு சாதாரணமாக போச்சு. அதுவும் அவனுக்கு ஒன்று தினம் சந்தன மரத்தை வாங்கி விற்று விற்று காசை பார்த்து அப்போ சலிப்பு, இன்னும் இதுக்கு மேலே ஆசை அடங்கலை. அப்போ தடார்னு நினச்சான், முன்னேறிச்சல் தானே சொன்னார், இதோடு நிற்க சொல்லி இன்னும் உள்ளே போனானா. அப்போ தங்கம் வைரம் இதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறது. சரை வேத்தி, வேதத்தில் அது ஒரு வார்த்தை உண்டு, சரை வேத்தி. சர ஏவ இத்தி, நிற்காத, போயிட்டே இரு போயிட்டே இரு. கொஞ்சம் ஸ்லோவாகலாம் பரவாயில்ல, நின்றுடாத. நின்றுட்டனா கஷ்டம், நின்றுட்டனா கஷ்டம். தொடர்ந்து ஒவ்வொரு அடியாக பரவாயில்ல. நித்தியம் பாகவத சேவையா நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, தினம் செய்யக்கூடிய அந்த பாகவத சேவையினால் அபத்திரங்கள், பெரிய உபத்திரவங்கள், நம்முள்ள இருக்க உபத்திரவங்கள், காமக்ரோதைகள், அகங்காரன்னு சொல்லிட்டே போகலாம். இதில் உள்ளெல்லாம் உட்காந்துருக்கான், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வீரியத்தை இழந்து கொண்டு வருகிறது. அப்போ என்ன ஆகுமா? பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அப்போ கொஞ்சமாக மனதில் பக்தி என்பது கொஞ்சமாக வெளிப்படுகிறது. பக்தி என்றால் என்ன என்றால் இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பு. அன்பு என்பது நமக்கு எல்லாம் புரிகிறது. இதெல்லாம் உலகியல் அன்பு, பந்தத்தின் அடிப்படையிலே அமைந்த அன்பு. இது பற்றுன்னு தான் சொல்லணும், அன்புன்னு சொல்கிறோம், இது பற்று. இது பந்தத்தின் அடிப்படையில். நீங்கள் ஹெல்ப்லெஸ், உதவியற்றர்களாக இருக்கிறீர்கள், உங்களை பிடிச்சு இழுக்குது. அது உலகம், போகப் பொருள்கள், வாசனைகள் இழுக்கின்றன. உள்ள ஏற்கனவே இருக்க தகுந்த மாதிரி வாசனைகள் இழுக்குது. நாம் சொல்லிக்கிறோம், ஓ எனக்கு ரொம்ப அன்பு அப்படின்னு. அது உண்மையான அன்பு இல்லை, அது பந்தம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லார், அது பேர் மாயை, அது மாயை. இன்னொன்று என்னது? இறை அன்பு என்பது அதுதான் தயை. அது இறை அன்பு என்பது இதிலிருந்து விடுவிப்பது தான் இறை பக்தி. இறை பக்தி உள்ளே மனதிலே நிறைய 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 அவன் இந்த புலன்களிலிருந்து, மனதிலிருந்து, வெளிப்பொருள்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுகிறான். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பக்திர் பவதி நைஷ்டிகி. பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிக். ததா, அப்பொழுது என்ன ஆகிறதா? ரஜஸ்தமோ பாவாக காமலோபாதயः ச ஏதைஹி சித்தம் அனாவித்தம். இப்போ இதிலேருந்து இந்த பக்தி என்ப உணர்வு கொஞ்சம் மலர்ந்து விட்டால், அதுக்கு என்ன, பக்தி நமக்கு வந்தாச்சா இல்லைன்னு எப்படி தெரியும்? எனக்கு பக்தி இருக்கா இல்லைன்னு அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கு ஒன்று சொன்னார். என்ன? பகவானுக்கு உகந்த காரியங்களை செய்வதிலே மகிழ்ச்சி.
ஓடி வரோம். யாராவது இழுத்து கட்டி போட்டு வச்சுருக்காங்களா? ஏதோ இதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அதனால் ஓடி வரோம். இந்த காரியங்கள் செய்வதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இதற்கு எதிர்மறையான காரியங்களை செய்வதிலே நமக்கு துக்கம். இப்போ ரெண்டிலையுமேயே நமக்கு வலிமை அதிகரிக்க வேண்டும். ரெண்டிலையுமேயே நமக்கு வலிமை அதிகரிக்க வேண்டும். இதை செய்வதற்கான தகுதி வளர வேண்டும், தவிர்ப்பதற்கான தகுதியும் வளரும். சரணாகதி இதில் இதை சொல்வார்கள். முதல்ல எடுத்த உடனே பகவானுக்கு உகந்த காரியங்களை செய்வதிலே தகுதி. இன்னொன்று, அதற்கு எதிர்மறையான காரியங்களை தவிர்ப்பதற்கு அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் சொன்னார். சங்கல்பம் அனுகூலமான, பகவானுக்கு, நம்முடைய பக்தி மார்க்கத்திற்கு, நம்முடைய சாதனைக்கு அனுகூலமான விஷயங்களில் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா. சங்கல்பனா திருட மனசு. நம்மளாம் பூஜையில் சங்கல்பம் பண்ணுறோம், கோவிலுக்கெலாம் போனால் சங்கல்பம் பண்ணுவோம். சங்கல்பம் பண்ணியாச்சுன்னா அந்த காரியம் நிறைவேற்ற வேண்டும். காரியம் நிறைவேறிய தீரும். அதை கையில் அந்த தர்பையை மாட்டிக்கிறோம், இல்லை கோவிலில் இவர் கொடுப்பார், இந்த இதெல்லாம் தர்பை இது புல்லெல்லாம் கொடுப்பார். அதெல்லாம் இந்த சங்கல்பம் எடுக்கிறோன்னா என்ன அர்த்தம்? சங்கல்பம் செய்து விட்டால் அந்த காரியத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும், அது விடாது நம்ம. அப்படி ஆணுக்குல்யச சங்கல்ப, பகவானுக்கு உகந்ததான காரியங்களை செய்வதிலே ஒரு வல்லமை, அந்த மாதிரியான திருட மனசு முதல்ல அது தேவை. பிராத்திகூல்யச வர்ஜனம், அதற்கு எதிர்மறையான காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கான வலிமை. இது ரெண்டுலையுமே ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆயுசுவா, இன்னும் எத்தனை ஆயுசு வேணுமோ தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் வருகிறது என்ன, மகா விஸ்வாசன் வருது, கார்பண்யம் என்று வருகிறது, கோப்திருவாரணம், என்னென்னலாம் சொல்கிறார்கள். இதெல்லாம் படிக்கலாம். ஷட்விதா சரணாகதிக்கு 6 படிகள். 6வது படி தான் சரணாகதி. ஆத்ம நிக்ஷேபணம்,